ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமி என்றைக்கு வருது, வளமான வாழ்வு தரும் 3 தெய்வங்களையும் ஒரே நாளில் வழிபட்டு பெற பலனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஆடி பௌர்ணமி நாளில் தான் சங்கரன் கோயிலில் ஆடி தவசு மிக விமர்சனையாக கொண்டாடப்படும். அங்கே தான் சுவாமி அங்கே சங்கர நாராயணனாக 2 உருவத்தில் இருக்கிறாங்க. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் தான் வரும். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு திருமாலை வழிபடும் போது என்ன சிறப்புனா, விளக்கேற்றி வழிபட பதவி கிடைக்கும். திருமாலை வழிபடும் போது பதவி கிடைக்கும், குடும்பத்தில் வளர்ச்சி, அமைதி கிடைக்கும், புண்ணியமும் கிட்டும். பொதுவாகவே பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது சிறப்பு. மலையினை சுற்றி வருவதனால மனசில் அமைதியும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். கூட்டமாக பாடல்கள் பாடி நம்ம போகும்போது ஆன்மீக பலமும் தேக பலமும் கூடும். அப்புறம் பௌர்ணமினாலே அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப மிகுந்தது. அதுவும் ஆடி மாதம் வர பௌர்ணமினா இப்போ சொல்லவே வேண்டாம். அம்மன் கோயில்கள் எல்லாம் விசேஷமாக இருக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளில் ஆடி பௌர்ணமியில் அம்பாளுக்கு விரதம் இருந்து அம்பாளை வழிபடும் போது சகல செல்வங்களும் கிடைக்கும். காலையிலே குளித்து விரதத்தை ஆரம்பித்து அந்த நாள் முழுக்க விரதம் இருந்து சாயந்தரமாக கோயில்லையோ இல்லை வீட்லேயோ நம்ம பிரசாதம் செஞ்சு வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சிருக்கலாம். இந்த பௌர்ணமியில் விரதம் இருக்கிறனால சகல செல்வமும் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், தீர்க்க ஆயுள் கிடைக்கும். அதே மாதிரி குங்கும அர்ச்சனை இந்த பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு பண்ணும்போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கோயில்கள்லேயும் பண்ணலாம், இல்லை வீட்டில் கூட நீங்கள் இந்த குங்கும அர்ச்சனை பண்ணலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி பௌர்ணமி நாளில் இந்த 3 தெய்வம் சிவபெருமான், திருமால், அம்மாள்னு 3 பேரையும் வழிபடும் போது முப்பலன்களும் கிடைக்கும். 3 பேரோட ஆசீர்வாதங்கள் கற்று சிறப்பான வாழ்க்கை வாழலாம். இந்த ஆடி பௌர்ணமி நாளை தவற விட்டுறாதீங்க. முடிஞ்சவங்க சங்கரன் கோயில் போய் ஆடி தபசு பார்க்குறது ரொம்ப 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 சிறப்பு. இப்போ ஆடி பௌர்ணமி எந்த நாளில் வருதுன்னு பார்க்கலாமா? 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:51 வரை பௌர்ணமி இருக்குது. அதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் 6 மணிலேருந்து நமக்கு ஆரம்பிக்கும். 21ஆம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபுல் நாள் இருக்கிறனால அன்றைக்கி தான் பௌர்ணமி வழிபாடு பண்ணுறோம். என் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.